ஹரே கிருஷ்ணா. சனாதான தர்மம் என்றால் என்ன? இதில் சனாதானம் என்றால் என்ன? சனாதானம் என்பது அனாதி காலமானது, அதாவது ஆதியும் அந்தமும் அற்றது. நேற்று இருந்தது, இன்று இருக்கின்றது, நாளையும் இருக்கும். அதாவது சனாதானம் என்பது நித்தியமானது. அப்படி என்றால் தர்மம் என்றால் என்ன? தர்மம் என்பது மனித நல்வாழ்வுக்கான கோட்பாடுகளும் நம்பிக்கையும் ஆகும். அப்ப சனாதானம் என்பது எதை போதிக்கின்றது? சனாதானத்தின் நோக்கம் என்ன? சனாதன தர்மத்தின் நோக்கம் என்ன? இதை நம்மாழ்வார் கூறுகின்றார். சனாதன தர்மத்தின் நோக்கம் என்பது நாம் என்பது யார்? இந்த பிறவியின் நோக்கம் என்ன என்பதை உணர்வதே சனாதன தர்மத்தின் நோக்கம். அதை கூறுகின்றார் தன் 4000 திவ்ய பிரபந்த பாசுரத்தில். யானே என்னை அறியகிலாதே, யானே என் தனதே என்று இருந்தேன். யானே நீ, என் உடமையும் நீயே, வானே ஏத்தும் எம் வானவர் ஏரே. அதாவது வானுலக தேவர்கள் போற்றும் எங்கள் தலைவனே, பரமாத்மாவே, நான் யாரென்று நான் என்னை அறியாமல் இருந்தேன். நான் என்பது எனது உடைமை என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் நான் என்பது நீயே. என்பதை இப்பொழுதே நான் உணர்ந்தேன் என்கின்றார். அப்படி என்றால் நான் என்பது நீயே, நான் என்ற இந்த உடைமை உனக்கு சொந்தமானது, இந்த நான் என்ற இந்த உடைமை எனக்கு பாக்கியப்பட்டது அல்ல என்பதை நம்மாழ்வார் தெளிவுபடுத்துகின்றார். அப்படி என்றால் இந்த ஆத்மா என்பது என்ன? பரமாத்மா என்பது என்ன? இந்த ஆத்மாவுடைய நோக்கம் என்ன? இந்த ஆத்மா எந்த செயலை செய்து பரமாத்மாவை அடைய வேண்டும் என்பதை போதிக்கக்கூடியதுதான் சனாதன தர்மம். இதைத்தான் நம்மாழ்வார் கூறுகின்றார். அப்படி என்றால் இந்த சனாதன தர்மத்தின் அடிப்படை என்ன? இந்த சனாதன தர்மத்தின் அடிப்படை என்னவென்றால் சர்வபூத தயை. சர்வபூத தயை என்றால் ஜீவகாருண்யம். அனைத்து ஜீவாத்மாக்கள் மீதும் அன்பு செலுத்துவது. ஜீவாத்மாக்களில் வேறுபாடு கிடையாது. ஏனென்றால் அனைத்து ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவால் படைக்கப்பட்டவை. அதனால் ஜீவாத்மாக்களில் எவ்வித வேறுபாடும் கிடையாது. பிறப்பால் எவரும் உயர்ந்தவரும் அல்ல, தாழ்ந்தவரும் அல்ல என்பதை ஆணித்தரமாக போதிப்பதுதான் சனாதன தர்மம். இதை பகவான் கிருஷ்ணர் தெளிவாக கூறியுள்ளார். இந்த சனாதன தர்மத்தின் அடிப்படை எப்படிப்பட்டது என்பதை மகாகவி பாரதி கூறுகின்றார். காக்கை குருவியும் எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்கின்றார். காக்கை குருவியும் எங்கள் ஜாதி, அதாவது மனிதர்கள் மட்டுமே எங்கள் ஜாதி கிடையாது. வாயில்லா ஜீவன்களான காக்கை குருவியும் ஆத்மாக்கள் தான். அந்த காக்கை குருவியும் எங்கள் ஜாதிதான் என்கின்றார். அது மட்டுமல்ல, அசேத்திர பொருட்களிலும் பகவான் நிறைந்திருக்கிறார். அதை மகாகவி தெளிவாக கூறுகின்றார். நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்கின்றார். இதுதான் சனாதன தர்மத்தின் அடிப்படை நோக்கம். இப்படி சனாதன தர்மம் ஜீவாத்மாக்களிலேயே எவ்வித வேறுபாடு இல்லை என்பதை மிக தெளிவாக ஆணித்தரமாக போதிக்கின்றது.
வேத சாஸ்திரங்கள் இதை தெளிவுபட எடுத்துக் கூறுகின்றது. பரமாத்மாவும் இதையே கூறுகின்றார். அப்படி இருக்கையில் இந்த சனாதன தர்மத்தில் எங்கு ஏற்றதாழ்வு இருக்கின்றது? இந்த ஆத்மாக்களில் எந்த ஆத்மா உயர்ந்த ஆத்மா, தாழ்ந்த ஆத்மா என்று எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது? எந்த ஆச்சாரியர்கள் இதை கூறினார்கள்? எந்த வேத சாஸ்திரத்தில் இந்த ஆத்மா உயர்ந்தது, இந்த ஆத்மா தாழ்ந்தது, பிறவியில் இவர்கள் உயர்ந்தவர்கள், பிறவியில் தாழ்ந்தவர்கள் என்று எங்கு கூறப்பட்டிருக்கிறது? எங்குமே அப்படி கூறப்படவில்லை. சனாதன தர்மம் என்பது அடிப்படை ஜீவகாருண்யம் என்பதை மிகவும் ஆணித்தரமாக போதிக்கும் பொழுது, சனாதன தர்மம் ஏதோ இந்த மனிதர்களை பிறப்பின் அடிப்படையில் வேறுபடுத்துவது போன்று ஒரு தவறான கருத்துக்களை சமீப காலமாக சிலர் சித்தரிப்பதையே, இந்த சமூகத்தை தவறாக வழிநடத்துவதையே ஒரு கொள்கையாகவும் நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் நோக்கம் என்னவென்று சற்று உற்று நோக்கினால் அழகாக புரியும். அவருடைய சுய லாபம், அரசியல் ஆதாயம் என்பது புரியும். இதனால் இவர்கள் எதை சாதித்து விட முடியும் என்று நினைக்கிறீர்கள்? இவர்களால் எதையும் சாதிக்க முடியாது. ஏனென்றால் சனாதன தர்மத்தின் பாதுகாவலனாக யார் இருக்கின்றார்? கிருஷ்ண பரமாத்மா இருக்கின்றார். இதைத்தான் மகாபாரத யுத்தத்தில் அம்பு படுக்கையில் பீஷ்மர் பிதாமகன் இருக்கையிலே யுதிஷ்டர் போய் அவரிடம் கேட்கின்றார், தர்மத்திலே உயர்ந்த தர்மம் எது என்று கேட்கின்றார். அப்பொழுது பீஷ்மர் கூறுகிறார், கிருஷ்ணம் தர்மம் சனாதானம் என்கின்றார். கிருஷ்ணம் தர்மம் சனாதானம் என்கின்றார். அதாவது இந்த சனாதன தர்மத்தின் பாதுகாவலர் பரமாத்மா கிருஷ்ணர். கிருஷ்ணர் எங்கு இருக்கின்றாரோ அங்கு தர்மம் இருக்கிறது, தர்மம் எங்கு இருக்கின்றதோ அங்கு கிருஷ்ணர் இருக்கின்றார். இதை நீங்கள் மகாபாரத யுத்தத்திலே நீங்கள் பார்த்திருக்க முடியும். ஆகவே இந்த சனாதன தர்மம் எப்பொழுதும் யாரையும் பாகுபாடு பிரித்து பார்த்ததில்லை. இதை இந்த சனாதன தர்மத்தை பற்றி நன்கு புரிந்து கொள்ளாதவர்கள், அதை தெரிந்து கொள்ளாதவர்கள் தான் அரைகுறை அறிவோடு இப்படி ஏதாவது சமுதாயத்தில் சொல்லி சனாதன தர்மத்தை நாங்கள் ஒழிப்போம் என்பது, சனாதன தர்மத்தை நாங்கள் வீழ்த்துவோம் என்பது, இவர்களால் சனாதன தர்மத்தை ஒழிக்க முடியுமா? ஏனென்றால் சனாதன தர்மம் என்பது பகவானால் போதிக்கப்படுகிறது. சனாதன தர்மத்தின் பாதுகாவலனாக கிருஷ்ண பரமாத்மா இருக்கின்றார். கிருஷ்ண பரமாத்மா சனாதன தர்மத்தின் பாதுகாவலனாக இருக்கும் பொழுது இந்த அற்ப மானிடர்களால் எதை செய்ய முடியும்? அதை வீழ்த்த முடியுமா? இவர்களால் எதுவும் செய்ய முடியாது. இது அவர்களுக்கும் நன்றாக புரியும். இருந்தாலும் தனது சுய லாபத்துக்காக எதையாவது சொல்லி இந்த சமுதாயத்தை குழப்ப வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சனாதானிகளும் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அன்னப்பறவை போல் வாழ வேண்டும் இந்த புவியில். அனைவரையும் நாம் இந்த சனாதன தர்மத்தை இன்னும் வலிமையாக பின்பற்றி நாம் இந்த சனாதன தர்மத்தை வலுப்பெற செய்து அனைத்து ஜீவராசிகளையும் நாம் நேசித்து இந்த சனாதன தர்மத்தை நாம் வலுப்படுத்துவதற்கு ஒவ்வொரு சனாதானியும் நாம் சபதம் மேற்கொள்ள வேண்டும். இந்த சனாதன தர்மத்தை வீழ்த்துவோம் என்று கூறுபவர்களை பற்றி நாம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அறியாமையில் மூழ்கி கிடக்கிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இதில் கவனம் செலுத்தி நம் நேரத்தை போக்கக்கூடாது. நாம் இதை பற்றி வீணாக பேசி நாம் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் அடைவதை நமக்கு நாமே நாம் தடைபட்டுக் கொள்ளக்கூடாது என்பதை அடியேனின் வேண்டுகோளாகும்.